எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து தொட்ட கெட்ட. அதை பற்றி தான் பேச போகிறேன். எதை தொட்டால் எது கெட்டு போவோம்? பூமியை தொட்டால் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் கெட்டு போயிடும். அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. இப்போது பூமியோட கால சுழற்சி மாறிச்சின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் நீ டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது மாறாது. விதிப்படி இயங்குகிற விதம் அது விதிப்படி இயங்கி அது தன்மைக்கு திருப்பி அதே தன்மைக்கு தான் வருமே தவிர நீ நினைக்கிற மாதிரிலாம் கால சூழ்நிலாம் மாறாது. ஏன்னா விதின்ற ஒரு பொருளுக்கு மதின்ற ஒரு நுட்பம் கிடையாது. அது அறிவு தான் இருக்குதே தவிர யோசிக்கிற தன்மை கிடையாது. அது விதிப்படியே இயங்கும். மனுஷனுக்கு மட்டும்தான் அறிவுன்ற மதின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்கு. அந்த மதியை வச்சு தான் இந்த உலகத்தை இந்த உலகத்தை எல்லாத்தையுமே அவன் ஆட்சி செய்ய முடியும். மதி கெட்டான் என்னன்னா அர்த்தம்னா, மதி இல்லைன்னா அவனோட வாழ்க்கை விதிப்படி இயங்கும். இப்போ மதிப்படி தான் யோசிக்கும் நம்ம பிரெயின். நம்ம யோசிக்கிறோம், நம்ம எல்லா வேலையும் நம்ம மதியை வச்சு தான் வாழறோம். மதியை வச்சு தான் நம்ம முக்தியும் அடைகிறோம். அப்போ இது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பூமிக்குன்னு ஒரு விதி கோட்பாடு இருக்கு. அந்த விதி கோட்பாடில் நம்ம கை வச்சோம்னா கால சுழற்சி மாறும். பூமி தன்னாலே சுழற்சியை மாற்றிக்கல, கிளைமேட் சேஞ்சு தன்னாலே வரல, நம்ம மாற்றத்தினால தான் அது வருது. இப்போது ஒரு சோலைவனத்தை நீ நினச்சா பாலைவனமாக மாற்ற முடியும். ஒரு பாலைவனத்தை நீ நினச்சா சோலைவனமாக மாற்ற முடியும். ஏன்னா ஒரு பக்கத்தில் நீ டிஸ்டர்ப் பண்ணினா அது இன்னொரு பக்கத்தில் பிரதிபலிக்கும். ஏன்னா அது விதிப்படி இயங்கக்கூடிய ஒரு கோல். நீ ஒன்றத்தை மண்ணை போட்டு மூடி ஒன்று சீல் பண்ணி பேக் பண்ணினா அந்த எனர்ஜி வேற ஒரு இடத்துல முளைக்கும். புரியுதுங்களா? இப்போ நீ பூமியை டிஸ்டர்ப் பண்ணின்னு வச்சுக்கலேன், சந்திரன் டிஸ்டர்ப் ஆகும். சந்திரன் டிஸ்டர்ப் ஆனோன்னே சூரியன் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ பூமி, சந்திரன், சூரியன் இந்த மூணை வச்சு தான் இந்த குவாண்டம் தேரி. சூரிய குடும்பத்தில் இது மூணு தான் இம்பார்ட்டன்ட். சூரியன், சந்திரன், பூமி. எவ்வளவுக்கு எவ்வளவு சூரியனுக்கு ஆற்றல் இருக்கோ அதே வலிமை இந்த பூமியும் நல்லா இருந்தாதான் பூமிக்கும் இந்த உலகத்தை இயக்கிறதுக்கான ஆற்றல் அதிகமா இருக்கு. எல்லாமே நீங்க சூரியனை வச்சே நம்ம மைய பத்தி பாக்குறோம். ஆனா பூமி நம்ம கணக்குல எடுத்தது கிடையாது. ஏன்னா நவகிரகத்துல கோல்ல உனக்கு பூமி எடுத்துட்டான். பூமி இம்பார்ட்டன்ட், அது ஏன் எடுத்தான்னு தெரியல. பூமி இம்பார்ட்டன்ட், நவகிரக கோல்ல பூமியை உங்களுக்கு கணக்கு காட்டல. ஏன்னா நான் பூமியில தானே இருக்கிறேன். அப்ப நான் பூமி இருக்கும்போது நான் பூமியை உனக்கூட ஏன் நீ உடம்புல இருக்கிற, என் உடம்பு ட்ரெஸ் பண்ணிக்கிற, சாப்பிட்ற, போற வர. இப்போ 9 கோல் இல்லை, மொத்தம் 10 கோல். நீ பிறப்புன்னு வாசலே மொத்தம் 10. நீ 10 தடைகளை தாண்டி தான் நீ வெளியே வர. அதுதான் தசாவதாரம். கிருஷ்ணன் வச்சுக்கிற தசாவதாரம் இதுதான் அர்த்தம். நீ பிறக்கிற வழியை தான் 10 அவதாரமா காட்டிட்டு இருக்கிற. அப்போ 10வது வாசல் எது? மொத்தம் 10 கோல், 10வது வாசலும் தலை. இப்போ பூமி இம்பார்ட்டன்ட். இப்போ பூமியை நீ கால சுழற்சியில் நீ கை வச்சினா மற்ற கோலெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி அது டைரக்ஷனில் அது கிளைமேட் சேஞ்சு சுழற்சி தன்மையை மாற்றிக்கும். அப்போ சூடு வெப்பம் குளிர்ச்சி தன்மை மாறி போயிடும். வெப்ப குளிர்ச்சி தன்மை மாறி போச்சுன்னா நம்மளோட அறிவிலையும் புத்திலையும் கால சுழற்சி நோய் எல்லாமே வந்து சேரும். மன உளைச்சல் நோய் எல்லாமே வரும். ஏன்னா சூடு குளிர்ச்சி வச்சு தான் அந்த மன என்ற டைமென்ஷனை இயங்குது. புரியுதுங்களா? இப்போது வெளியே உனக்கு ஒரு ஹீட்டு ஆயிடுச்சுன்னா உனக்கு உள்ள அது பிரதிபலிக்கும். நீ பார்க்குற, அதாவது இந்த உடம்பு வந்து 3 விதத்தில் இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு உணவு போகுது. ஒன்று பார்க்குற, ஒன்று கேட்குற, ஒன்று சாப்பிட்ற. இந்த 3த்தையும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உன்னோட மண்டையில் உடம்புல நோய் வந்து சேரும். மொத்தத்தில் மனமே கெட்டு போயிடும். அப்போது பூமியை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலகம் நல்லா இருக்கும். இப்போ கால சூழ்நிலை மாற்றத்தை யாருன்னா நாம தான் மாற்றுறோம். ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்கிற ஒரு மலையையோ ஒரு இயற்கை வளத்தையோ நம்ம வெட்டி எதுவுமே இல்லாமல் பாலைவனமாக இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ஃபில் பண்ணோம்னா, அதை கட்டடங்களை எழுப்பி ஒரு இடத்துல பூமி பாரத்தை உண்டாக்கணும்னா இதோட சுழற்சித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போது யூனிவர்ஸில் கோளாறு நடக்கும். புரியுதுங்களா? சயின்ஸ் தெரிஞ்சவனுக்கு எல்லாமே தெரியும்.
இயற்கையை ஆராய்ச்சி பண்ணுறவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் உங்களுக்கு நீங்களா யோசிச்சாலும் இது உங்களுக்கு புரியும். சயின்ஸ் தெரிஞ்சவன் தான் அந்த உலகத்தை விளையாட முடியும். புரியுதுங்களா? விதியை தெரிஞ்சவனே உலகத்தை ஆள முடியும். இப்போ விதியை தெரிஞ்சுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை வச்சு தான் எல்லாமே நடக்குது. அப்போது பூமியை நம்ம செழுமையாக வச்சுக்கணுன்னா நீயும் செழுமையாக இருப்ப, பூமியும் செழுமையாக இருக்கும், உன் மனநிலையும் செழுமையாக இருக்கும், ஒட்டுமொத்த கோள்களும் நல்லாயிருக்கும். பூமியில் மட்டும்தான் மனுஷன் இருக்கிறான். மற்ற கோள்கள்லாம் மனுஷன்ற டைமென்ஷனில் இல்லை, ஆனால் வேறு டைமென்ஷனில் காற்று மண்டலங்கள் வாழுது. இந்த உலகமே ஒரு எண்ண அலைகளால் தான் இயங்குது. இப்போ நீ எண்ண அலைகளுக்கு தான் நீ உணவு கொடுக்குற, நீ வாழணும்னு நினைக்கிற தெரியுமா? அந்த நினப்பு தான் உன்னோட உயிர்லேருந்து வர எண்ண அலைகள். இந்த எண்ணங்கள் இல்லைன்னா நீ இல்லை. அப்போ நீ எது உணவு கொடுக்குற? ஒரு எண்ணங்களுக்கு தான் உணவு கொடுக்குற, உன்னோட எண்ணங்களுக்கு. இந்த எண்ணங்கள் தான் ஆற்றல். அதான் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலை மாற்றிக்க முடியும். அதான் எண்ணங்களை மாற்றிக்க முடியும். உன் எண்ணங்களை மாற்றி நீ வாழலாம். அப்போ பூமியை எப்படி கத்தாவோட இந்த கால விதியை நம்ம டைமென்ஷனுக்கு எப்படி வேணா கூட மாற்றிக்கலாம். ஆனால் நீ விதி உட்பட்டவனாக இருக்கிறதுனால உனக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போது பூமியை நேசிக்க கற்றுக்கணும், பூமியை வாழ வைக்க நினைக்கணும். அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும், நானும் ஆரோக்கியமாக இருக்க முடியும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.